இறக்குமதி செய்யப்படும் பால்மா மற்றும் கோதுமை மாவின் விலைகளை அதிகரிக்காதிருக்க தீர்மானம். இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் பால்மா மற்றும் கோதுமை மாவின் விலைகளை எக்காரணம் கொண்டும் அதிகரிக்கப் போவதில்லை என பால்மா இறக்குமதியாளர்கள் மற்றும் கோதுமை மா நிறுவனங்கள் 23/3/2026 இன்றைய தினம் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவிடம் உறுதியளித்துள்ளன. தற்போதைய போர் சூழலால் விநியோக வலையமைப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் தடையற்ற விநியோகத்தை பேணுதல் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக பால்மா இறக்குமதியாளர்கள் மற்றும் கோதுமை மா இறக்குமதி நிறுவனங்கள் இன்று வர்த்தக அமைச்சிற்கு அழைக்கப்பட்டிருந்த போதே இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டது. எரிபொருள் விலை உயர்வு மற்றும் டொலரின் மதிப்பு அதிகரிப்பு என்பன தமது உற்பத்தி செலவில் தாக்கத்தை ஏற்படுத்திய போதிலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அரசாங்கத்துடன் இணைந்து மக்களுக்கு ஓரளவு நிவாரணத்தை வழங்குவதே தமது நோக்கம் என அந்நிறுவனங்கள் தெரிவித்தன. இதன்படி எதிர்வரும் 3 மாதங்களுக்கு தேவையான பால்மா மற்றும் கோதுமை மா கையிருப்புகளை விநியோகிக்க முடியும் எனவும் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு பருவகாலம் முடியும் வரை எவ்வித விலை அதிகரிப்பையும் மேற்கொள்ளப் போவதில்லை எனவும் அந்நிறுவனங்கள் அமைச்சரிடம் உறுதியளித்தன. இதேவேளை எரிபொருள் ஒதுக்கீடு காரணமாக விநியோக நடவடிக்கைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வந்தன. இதற்கு பதிலளித்த அமைச்சர் உணவு விநியோகத் துறையில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து சேவையாளர்களின் எரிபொருள் தேவைகளை அடையாளம் காணவும் திட்டமிடலை முறைப்படுத்தவும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள விசேட தரவு சேகரிப்பு திட்டத்தில் பதிவு செய்யுமாறு நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தினார்.